அன்புக்குரியவர்களே, காலை வேளையிலே கடவுளின் மக்களாய் குடும்பமாய் நாம் வீடுகளிலே இருந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். செப்டம்பர் மாதம் நற்செய்தியை அறிவிக்கும் ஒரு சிறப்பான மாதம். திருச்சபை நமக்கு தந்திருக்கின்ற நல்ல ஒரு வாய்ப்பு. இயேசு இந்த உலகத்தை விட்டு பரத்துக்கு செல்லும் பொழுது தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லிவிட்டு போனார், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று அவர் சொல்லி சென்றிருக்கின்றார். அந்த பணியை திருச்சபை செய்ய வேண்டும், அந்த பணியை திருச்சபை மக்கள் செய்ய வேண்டும் என்பதை திருச்சபை நமக்கு வழிகாட்டுகிறது, சுட்டி நிற்கின்றது. ஆகவே இந்த மாதத்திலே நாம் சிறப்பாக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு இந்த நல்ல பாக்கியங்களை தந்திருக்கிறார் என்று சொன்னால், குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், குடும்பத்தின் நன்மைகள், சமுதாயத்தின் மேன்மைகள் எல்லாம் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் மிகை ஆகாது. ஆகவே சுவிசேஷத்தை நாம் அனைவரும் சொல்லியே ஆக வேண்டும். ஆகவே இந்த மாதத்திலே உங்களுடைய பணி செய்கின்ற இடங்களிலே, இல்லை என்று சொன்னால் நீங்கள் பயணப்பட்டு போகின்ற பொழுது பிரயாணங்களிலே உங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் இருக்கின்றவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதற்கு ஏதுகரமாக நற்செய்தி பங்குகள், துண்டு பிரதிகள் நீங்கள் பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை நற்செய்தி பங்குகள் எங்களுக்கு இல்லை, சுவிசேஷ பங்குகள் எங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நம்முடைய ஆலயத்திலே பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை ட்ராக்ஸ், துண்டு பிரதிகள் இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் வாங்கி பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 6வது அதிகாரம் நாம் வாசிக்க கேட்டோம். முதல் பாடமாக இந்த ஏசாயாவின் புத்தகத்திலே 6வது அதிகாரத்தை நாம் வாசித்தோம். இந்த 6வது அதிகாரம் ஏசாயாவின் அழைப்பும் ஏசாயாவின் அர்ப்பணமும் என்றால் மிகையாகாது. கர்த்தர் தன்னுடைய பாரத்தை, கர்த்தர் தன்னுடைய உள்ளத்தின் ஏக்கத்தை ஏசாயாவினிடத்திலே அவர் பகிர்ந்து கொள்வதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கன் இந்த 6வது அதிகாரத்தில் தான் தன்னுடைய அழைப்பை அவர் உறுதிப்படுத்துகிறார். இந்த 6வது அதிகாரத்திலே கடவுளின் அழைப்புக்கு, ஆண்டவரின் சத்தத்துக்கு தன்னுடைய செவியை அவர் சாய்க்கிறார். ஏனென்று சொன்னால், ஏசாயா தீர்க்கன் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முன்னால் 742வது ஆண்டுகளிலே. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்த அரசர்கள் மிகவும், அவர்கள் சில பேர் நன்றாக ஆண்டவருடைய அன்பிலே வழிநடத்தினார்கள். சில அரசர்கள் ஜனங்களை தவறான வழியிலே வழிநடத்தி விட்டார்கள். இவ்விதமாக அந்த தேசம் கர்த்தரை அறிகின்ற அறிவை விட்டு விலகி போகின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படியாமல் தங்களுடைய சொந்த முயற்சியின்படி, தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி கடவுளை விட்டுவிட்டு மற்ற காரியங்களை நாடி தேடி போகின்ற பொழுது அங்கே ஏசாயா வருத்தம் கொண்டார் என்பதை நாம் வேதத்தின் வழியாக நாம் படிக்கலாம். ஆகவே நீங்கள் ஏசாயாவின் புத்தகத்திலே முதல் 5 அதிகாரங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சமுதாயத்திலே மக்கள் கடவுளுக்கு பிரியமில்லாமல் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை, சமுதாயத்திலே நடைபெறுகின்ற தீமைகள், சமுதாயத்திலே கடவுளுக்கு பிரியமில்லாமல் கடவுளுடைய அன்பை விட்டு தூரம் போன ஜனங்கள், இவர்களை குறித்து அங்கே ஏசாயாவுக்கு ஒரு பாரம் உண்டாகின்றது. அந்த பாரத்திலே அவர் முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3, 4, 5 அதிகாரங்களிலே சில காரியங்களை ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுவதை நாம் வேதத்திலே படிக்கலாம். ஆனால் இந்த ஏசாயா நினைத்தார்,
உசியாவின் காலத்திலே இந்த ஜனங்கள் கடவுளை தெளிவாக அறிந்து கொள்வார்கள். உசியாவின் காலத்திலே கடவுள் அங்கே மக்களுக்கு நன்மைகளை செய்தார். ஆனால் அந்த உசியா ராஜாவின் ஆரம்ப நாட்களிலே நாம் 2 நாளாகமத்தின் புத்தகத்தை படிக்கின்ற பொழுது 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே அங்கே உசியா ராஜாவினுடைய வாழ்வை குறித்து நாம் தெளிவாக பார்க்கிறோம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய காலத்திலே அநேக மாற்றங்கள் சமுதாயத்தில் ஏற்படுகிறது. மக்கள் நடுவிலே அநேக மாற்றங்களை உசியா அரசர் செய்கிறார். இந்த உசியா கடவுளுடைய திட்டத்தையும் கடவுளுடைய செயல்பாடுகளையும் மக்களுக்கு தெளிவாக சொல்லி ஜனங்களை ஆண்டவருடைய வழியில் நடத்துவார் என்று விருப்பம் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே ஏசாயாவுக்கு ஒரு ஷாக் கிடைக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த உசியா அரசன் அங்கே என்ன பண்ணுகிறான்? கடவுள் அவரை ஆசீர்வதித்த பொழுது, ஆண்டவர் அவரை உயர்த்திய பொழுது, ஆண்டவருக்கு பிரியமாய் அவர் ஜீவித்த பொழுது எல்லா காரியங்களிலும் அவர் பலப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே உசியாவினுடைய காலங்களிலே ஜனங்கள் சந்தோஷமாய் ஆரம்ப காலங்களிலே வாழ்ந்தார்கள். அங்கே வெள்ளாண்மை விவசாயம் செழித்து ஓங்கியது. அநேக பட்டணங்களை பிடித்தார், அநேக பட்டணங்களை கட்டினார். உசியாவோடு தேவன் இருந்தார், தேவன் அவரை பயன்படுத்தினார். எல்லா காரியங்களிலும் உசியா அரசன் அங்கே பலப்பட்டான். நடந்தது என்ன? நீங்கள் 2 நாளாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்திலே நீங்கள் அங்கே 16வது வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவன் பலப்பட்ட போது, எல்லாம் அவனுக்கு நேர்த்தியாக இருந்த பொழுது, எல்லா நன்மைகளும் உசியா அரசனுக்கு கிடைத்த பொழுது, எல்லாம் அவனுக்கு சாதகமாக இருந்த பொழுது, தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்ன உண்டானதாம் பாருங்கள். அங்கே அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டின்மையாகி போய்விட்டது. செல்வம் வந்தது, தேசத்திலே அமைதி வந்தது, தேசம் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இனி என்ன என்று அவன் தன்னுடைய உள்ளத்திலே அவன் மனமேட்டின்மையாகி செய்யத்தகாத செய்கைகளை செய்ய ஆரம்பித்தான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அநேக கடவுளுடைய மக்கள், அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் கடவுள் அவர்களை வாழ வைக்கின்ற பொழுது, ஆசீர்வதிக்கின்ற பொழுது, செழிப்பை கொடுக்கின்ற பொழுது, எல்லா நன்மைகளையும் கொடுக்கும் பொழுது கடவுளோடு நெருங்கி வருகின்ற அனுபவம் உண்டு. ஆனால் எல்லாவற்றையும் பெற்ற பிறகு அவருடைய மனம் மேட்டின்மையாகி போய்விடுவது உண்டு. இவருடைய மனம் துணிச்சலான காரியம் கொண்டது. அங்கே ஆலயத்திலே தூபம் காட்டுகின்ற அந்த பணியை செய்வதற்கு தன்னை உட்படுத்திக் கொள்கிறான். ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பணியை, கடவுளின் ஊழியர்கள் செய்ய வேண்டிய பணியை அங்கே உசியா அரசன் செய்வதற்கு முற்பட்டான். ஆகவே அன்றைய ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஊழியர்களாகிய 80 பேரும் சேர்ந்து, அரசே, இது உமக்கு அடுக்காத செயல், நீர் இதை செய்வதற்கு தகுதியில்லை என்று அவரை கண்டித்தார்கள். அந்த உசியாவினுடைய வாழ்விலே, ஆலயத்திற்குள்ளே அவன் அந்த ஸ்தலத்திலேயே கடவுளால் தண்டிக்கப்படுவதை வேதம் தெளிவாக சொல்கிறது. பாருங்கள், நீங்கள் 19வது வசனத்திலே கடைசி பகுதியிலே, கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் இருக்கின்ற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று, குஷ்டரோகம் பிடித்தது. ஆகவே தேசம் சிறப்பாக அமையும், தேசத்திலே மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், தேசத்திலே ஜனங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார், இந்த உசியா ராஜா கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை செய்வான் என்று ஏசாயா தீர்க்க நினைத்தார். ஆனால் அது மாறாக போய்விட்டது. கடவுளுடைய மகிமை அற்று போய்விட்டது. இப்படிப்பட்ட சூழலிலே ஏசாயா தீர்க்கனுக்கு ஆண்டவருடைய அழைப்பும் ஆண்டவருடைய தரிசனமும் கிடைப்பதை ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். ஆகவே தான் இந்த 6வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நீங்கள் வீடுகளிலே இருக்கின்றவர்கள் தயவு செய்து திருமறையை சற்று எடுத்துக்கொள்ளுங்கள். திருமறையிலே 6வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. தேவாலயத்திலே
அங்கே தேவனுடைய மகிமை உசியா ராஜாவின் காலத்திற்கு பின்பு மீண்டும் வந்தது என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எங்கே ஒருவன் மனமேட்டின்மையாக இருக்கிறானோ, எங்கே ஒருவர் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே செயல்படுகிறார்களோ, அங்கே கடவுளின் மகிமையை காண முடியாது, கடவுளின் பிரசனத்தை உணர முடியாது. கடவுளின் கிருபைகளையும் கடவுளின் காரியங்களையும் அறிந்து கொள்வது மிகவும் மிகவும் கடினம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருந்தார். இந்த முதலாவது வசனத்தின் காரியத்தை பார்க்கும் பொழுது அங்கே யூதர்களுடைய சிறப்பான ஒரு விழா தேவாலயத்திலே கொண்டாடப்பட்டதாகவும், அந்த விழாவிலே ஏசாயாவுக்கு ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்தார் என்பதையும் திருமறை ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அதுவரைக்கும் அங்கே ஆண்டவருடைய பிரசனத்தை உணர முடியாமல் ஒரு அரசனுடைய வாழ்வு தடையாக இருந்ததை வேதம் சுட்டிக்காட்டுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருடைய உள்ளமெல்லாம் மனமேட்டின்மையாய் நிறைந்திருக்கிறதோ, யாருடைய உள்ளமெல்லாம் கடவுளுக்கு முன்பதாக தாழ்மைப்படாமல் இருக்கிறதோ, அந்த உள்ளங்களிலே கடவுளுடைய மகிமையையும் பிரசனத்தையும் உணர முடியாது என்பதை வேதம் கற்றுத்தருகிறது. வேதம் கற்றுத்தருகிறது. இந்த ஏசாயா ஆலயத்திலே வந்து உட்கார்ந்திருக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறார். இப்பொழுது ஆண்டவருடைய மகிமையை ஆலயத்தில் காண்கிறார். ஆலயத்தில் காணுகின்ற பொழுது அவருக்கு கிடைத்த தரிசனத்தை நான் 3 வகையாக சொல்ல விரும்புகிறேன். 2-3 வசனங்கள் ஏசாயாக அங்கே முதலாவதாக மேல் நோக்கிய ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். ஏசாயா மேல் நோக்கிய ஒரு தரிசனம், ஆலயத்தின் காரியங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய மாட்சிமை மகிமை நிறைந்திருக்கிறது. அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே கர்த்தர் வீற்றிருக்கின்ற அந்த மாபெரும் காட்சியை பார்க்கிறார். மேல் நோக்கிய தரிசனம். மேல் நோக்கிய தரிசனத்திலே கர்த்தரை பார்க்கிறார். அங்கே 2வது வசனத்திலே சேராபீன்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலான காட்சி, மேலான தரிசனம் ஏசாயா ஆலயத்திலே காண்கிறார். அந்த காட்சியிலே அங்கே நடைபெறுகின்ற காரியம் மிகவும் முக்கியம். சேராபீன்கள் அவர்கள் என்ன செய்தார்களாம் பாருங்கள். அவர்களுக்கு இருந்த காரியத்தை வேதம் 2வது வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறது. அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏன்? இந்த சேராபீன்கள் தங்களுடைய சரீரத்தை இவ்விதமாக அடக்கி ஒடுக்கி அவர்கள் மூடிக்கொண்டு செயல்படுகிறார்கள். தாழ்மையின் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாழ்மை எங்கே இருக்கிறதோ, தாழ்மை எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ, தாழ்மை யாருடைய உள்ளங்களில் இருக்கிறதோ, தாழ்மையான மனிதர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது. நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு தாழ்மை என்பது எங்கேயோ போய்விட்டது. தங்களுடைய காரியங்களிலே அதிக நேரங்களிலே அவர்கள் தங்களுடைய செல்வாக்குகளையும் தங்களுடைய மேன்மையான காரியங்களையும் குறித்தே பெருமை பாராட்டி கொண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. கடவுள் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் விரும்புகின்ற காரியம் தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை இல்லாதவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். சேராபீன்கள் தங்களை தாழ்த்தி அங்கே கடவுளை மகிமைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த மேல் நோக்கிய தரிசனத்திலே ஏசாயா கர்த்தரை கண்டார். கர்த்தரை கண்ட மாத்திரத்திலே அவர் ஒரு காரியம் சொல்லுகிறார் பாருங்கள். 4வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசந்தது, அது ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஏசாயா இப்பொழுது பார்க்கிறார், கடவுளை பார்த்தார். மேல் நோக்கிய தரிசனத்தில் கர்த்தரை கண்டார். கர்த்தர் பரிசுத்தர், தூய்மை உள்ளவர், தூயவர். அவரை பார்த்த மாத்திரத்திலே ஏசாயா ஒரு காரியத்தை தன் உள்ளத்தில் உணர்கிறான். உள்நோக்கிய ஒரு தரிசனம். 2வதாக உள்நோக்கிய அந்த தரிசனத்திலே தன்னை பார்க்கிறான். மேல் நோக்கிய தரிசனத்தில் கர்த்தரை கண்டான். உள்நோக்கிய தரிசனத்தில் அவன் தன்னை பார்க்கிறான். தன்னை பார்க்கும் பொழுது ஒரு காரியம் சொல்லுகிறான், ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் அதமானேன். இந்த வார்த்தையினுடைய மூல மொழிகளை விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயோ என் இதயத்தில் நான் குத்துண்டேன், என் இதயத்திலே நான் குறைவுள்ளவன்,
என் வாழ்விலே நான் கர்த்தருக்கு பிரியமில்லாதவன். சொல்வது யாரு? ஒரு தீர்க்கதரிசி. ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கடவுளின் பிரசனத்தையும் கடவுளின் மகிமையையும் கடவுளின் காரியங்களையும் காணும் பொழுது அவன் சொல்லுகின்றான், நான் அதமானேன். இப்ப அவன் சொல்றான், நான் ஒன்றுமில்லை, நான் அன்வர்த்தி, நான் ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவன், நான் அதமானேன் என்று கதறுகிறான். ஏன்னா கடவுளை பார்க்கிறவர்கள், பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு முன்பதாக யாரும் நின்று அங்கே அவரை காண்பது அரிது என்கின்ற சூழலிலே அவன் தன்னுடைய உள்ளான நிலையை உணர்ந்து சொல்லுகிறான், அசுத்த உதர்களுடைய மனுஷன், அசுத்த உதர்களுடைய மனுஷன், அசுத்த உதர்களுடைய ஜனங்களின் நடுவிலே நான் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று கதறுகிறான். நான் குறைவுள்ளவன், நான் குற்றம் செய்கின்றவன், என் உதடு அசுத்தமான உதடு, என் நாவு அசுத்தமான வார்த்தைகளை பேசுகின்ற ஜனங்கள் நடுவிலே இருக்கிறது. நான் கர்த்தரை கண்டேன், நான் அதமாவேன் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நான் குறைவுள்ளவன். நாவை குறித்து இங்கே ஏசாயா சொல்கிறார், என் நாவு குறைவு உள்ளது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாவு, ஒவ்வொரு மனிதனுக்கும் நாவு இருக்கிறது. அந்த நாவை வைத்துக்கொண்டு அவன் படுத்துகின்ற பாடு, அந்த நாவை அவனால் அடக்க முடியாமல் அவன் படுகின்ற அநேக உபத்திரவங்கள் உண்டு. வேதத்திலே நீங்கள் யாக்கோபின் புத்தகத்தை வீட்டிலே வாசித்து பாருங்கள், 3வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். நாவு அது மிகவும் பொல்லாதது. குதிரைக்கு கடிவாளம் போட்டு நாம் அடக்கி விடலாம், இந்த நாவை அடக்க முடியாது. பெரிய கப்பலை சுக்கான் கொண்டு அடக்கி விடலாம், ஆனால் இந்த நாவை அடக்க முடியாது. இந்த சிறிய நாவு ஒரு பெரிய காட்டையை கொளுத்து விடுகின்ற நெருப்பாக இருக்கிறது. நாவின் கீழ் விஷம் இருக்கிறது. நாவின் கீழ் சபித்தலும் துதித்தலும் ஒரே இடத்திலிருந்து புறப்படுகிறது. நாவு பொல்லாதது. ஏசாயா காண்கிறார், என்னுடைய நாவு குறைவுள்ளது, என் உதடு அசுத்தமானது. ஐயோ, கர்த்தரை பார்த்தேன். மேல் நோக்கிய தரிசனத்தில் கர்த்தரை கண்டார், உள்நோக்கிய தரிசனத்தில் தன்னை பார்க்கிறான். இந்த காலை வேளையிலே என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்களே, நம்முடைய உள்ளான வாழ்வை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, கடவுளுடைய மகிமையையும் பிரசனத்தையும் உணர முடியாத நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், தேவ பிரசனத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்போம் என்று சொன்னால், தேவ பிரசனத்தினாலே நாம் களிகூற முடியாமல் இருப்போமே என்று சொன்னால், நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவேளை உற்சாகமாக பாடுகின்ற பொழுது நாம் நினைக்கிறோம் தெய்வ பிரசனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று. கரங்களை தட்டி பாடும் பொழுது யோசிக்கிறோம் நாம் கடவுளுக்குள் ரொம்ப நம்ம ஆவியிலே உற்சாகமாக இருக்கிறோம் என்று. யோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளான வாழ்வை உணர்ந்து கடவுளின் சமூகத்தில் தன்னை அர்ப்பணிக்கின்ற மனிதனுக்கு கடவுளுடைய மகிமை பிரசன்னம் உணரும் பாக்கியம் உண்டு. ஆடல் பாடல் வழியாக கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வது மிகவும் மிகவும் கடினம். ஒருவேளை அந்த டைம் நமக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டாக, ஒருவேளை அந்த நேரம் நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்ற ஒரு நேரமாக இருக்கலாம். ஆடல் பாடல் வழியாக நாம் செயல்படும் பொழுது உண்மையிலே கடவுளுடைய மகிமையை உணர்வது தனிப்பட்ட வாழ்விலே பரிசுத்தம், தனிப்பட்ட வாழ்விலே தூய்மை, கடவுளுக்கு நமக்கும் உள்ள உறவிலே ஒரு உன்னதமான நிலை, நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் மற்றவர்களோடு இருக்கின்ற ஐக்கியம், இவைகள் நமக்கு வாழ்வை கூட்டித் தருகிறது, கடவுளின் பிரசனத்தை உணர்வதற்கான பாக்கியத்தை தருகிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. கடைசியாக மூன்றாவதாக, இப்போ ஏசாயா தீர்க்கன் கடவுளால் தொடப்பட்ட பொழுது, அங்கே பலிபீடத்தின் தலையினால் அங்கே தொடப்பட்ட பொழுது அங்கே தூய்மையாக்கப்பட்டவராக இருக்கிறார், தூய்மையாக்கப்பட்டவராக இருக்கிறார். அந்த தூய்மைக்கு பின்பு கடவுள் பேசுகிறார். மேல் நோக்கிய தரிசனத்தில் கர்த்தரை கண்டார், உள்நோக்கிய தரிசனத்தில் தன்னை பார்த்தார். இப்பொழுது ஏசாயா கடவுளின் வார்த்தையை கேட்கிறார், கர்த்தருடைய பாரத்தை கேட்கிறார், கர்த்தருடைய உள்ளத்தின் விருப்பத்தை கேட்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், யார் என் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன்.
வெளிநோக்கிய ஒரு தரிசனம். ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு, கடவுளுடைய பணியை செய்வதற்கு அங்கே ஏசாயாவோடு பேசுகிறார். யார் என் காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்புவேன்? ஏசாயா சொல்லல, ஐயா நீங்க போங்க, நான் வேற யாரையாவது அனுப்பிவிடுறேன்னு சொல்லல. ஐயா நான் எனக்கு தெரிஞ்சவங்களை 2 மணி வேற உங்களுடைய பணிக்கு அனுப்புறேன்னு சொல்லவில்லை. அவர் உடனே சொல்லுகிறார், ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். லார்ட் ஐ ஆம் ஹியர். நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீங்க அனுப்புங்க, என்னை நீங்க அனுப்புங்க. 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்களையும் என்னையும் தேடி இந்த வறண்ட பூமிக்கு, இந்த வறண்ட தென்னகத்துக்கு, இந்த திருநெல்வேலி பகுதிக்கு மேலே நாட்டு மிஷனரிகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து வராவிட்டால் இன்றைக்கு நீங்களும் நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அனைத்து சுகங்களும் நமக்கு கிடைப்பது அரிதாய் போயிருக்கும். கடவுளின் சத்தத்துக்கு அன்றைக்கு கீழ்ப்படிந்த மேலை நாட்டு மிஷனரிகளுடைய அர்ப்பணம், the commitment of the western people. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, மேலை நாட்டு மக்களின் அர்ப்பணம் இன்றைக்கு நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த திருநாட்டிலே, இந்த நாட்டிலே கடவுளின் பாரத்தை, இயேசுவின் துடிப்பை, இயேசுவின் இதய துடிப்பை கொண்டு செல்வதற்கு மேலை நாட்டில் இருந்து மிஷனரிகள் இனி வரப்போவதில்லை. இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த நாட்டிற்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு, நற்செய்தி அறிவிப்பதற்கு, கிறிஸ்துவின் பாரத்தை பிறருக்கு கொண்டு செல்வதற்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து கொண்டிருக்கிறார். பணி செய்கின்ற இடங்களிலே, வேலை செய்கின்ற இடங்களிலே, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் அந்த அடித்தளத்திலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நீங்க தான் வேணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். மேலை நாட்டு மிஷனரிகள் நீ வரப்போவதில்லை. இந்த நாட்டிற்கு உங்களுடைய சேவை தேவை, நம்முடைய சேவை தேவை. வில்லியம் கேரி லண்டன் மாநகரை சார்ந்தவர். 1792ஆம் ஆண்டு ஷாம் பட்டணத்திலே ஒரு கூடுகையிலே, போதகருடைய கூடுகையிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையை ஏசாயா தீர்க்கனின் புத்தகத்தின் மூலமாக சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள், கடவுளிடத்திலிருந்து ஒரு பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் என்று கடவுளின் அன்பை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த போதகருடைய கூட்டத்திலே வில்லியம் கேரியை அங்கே இருந்த சிலர் கேலி பேசினார்கள். இந்த செருப்பு வியாபாரம் செய்கிற இவன் இவ்விதமாக பேசுகிறாரே என்று அநேகர் அவரை கேலி செய்தார்கள். வில்லியம் கேரி சொன்னார், நான் செருப்பு செய்கின்றவன் அல்ல, கிழிந்து போன பழைய செருப்புகளை சரி பண்ணுகின்றவன். ஆண்டவருடைய அழைப்பை கேட்டார். இந்தியாவின் வரைபடத்தை தன் முன்பதாக வைத்து ஜெபிப்பாராம். ஆண்டவரே இந்தியாவிற்கு என்னை அனுப்பும். சப்பல்களை அவர் செப்பனிடுகின்ற பொழுது சொல்லுவாராம், இயேசுவே என்னை இந்தியாவிற்கு அனுப்பும். 1793ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கல்கத்தா பட்டணத்திற்கு வந்தார். அந்த கல்கத்தா பட்டணத்திலே அவருக்கு தங்குவதற்கு வீடுகள் கிடைக்கவில்லை. அவருக்கு கிடைத்த ஒரே ஒரு பகுதி சதுப்பு நிலம். அந்த சதுப்பு நில பகுதியிலே ஒரு சிறிய குடிசை அமைத்தார். அந்த குடிசையில் வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கு சவுரி தொழிலை செய்தார். சிறிய ஊதியம் பெற்றார், வாழ்க்கை நடத்தினார். தன் அன்பு பிள்ளைகளோடு, மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே தன் அன்பு பிள்ளை இறந்து போனது. தன்னுடைய சொந்த கையாலே அடக்கம் செய்தார். தன்னுடைய அன்பு மனைவிக்கு அந்த நிகழ்ச்சி அங்கே பைத்தியத்தை உண்டு பண்ணிவிட்டது. அந்த மனைவியோடு 14 ஆண்டுகள் வாழ்ந்தார். 14 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்திய மக்களுக்காக தன்னையே தியாகம் செய்து இதோ அடியேன் இருக்கிறேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தைக்காக புறப்பட்டு வந்த வில்லியம் கேரி கல்கத்தாவின் பட்டணங்களிலே ஆண்டவருடைய அன்பை சொல்லி வந்தார். கடுமையான துன்பம், கடுமையான வேதனை, கடுமையான போராட்டம், இத்தனைக்கு நடுவிலும் ஆண்டவருடைய அன்புக்கு சாட்சி பகர்ந்தார். இந்திய மொழிகளிலே அநேக வேத பங்குகளை மொழிபெயர்த்து வைத்திருந்தவருடைய அந்த அச்சு கூடம் தீக்கு இரையானது. கலங்கவில்லை, கர்த்தர் பயன்படுத்தினார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே,
1834 ஜூன் மாதம் 9ஆம் தேதி அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். இந்தியாவின் பகுதியை விட்டு கடந்து சென்றார். இந்தியாவில் அநேக சமூக சேவைகளை செய்தார். அநேக மக்களுக்கு வாழ்வு கொடுத்தார். வில்லியம் கேரி கடைசியாக சொல்லிவிட்டு சென்ற வாசகம், வில்லியம் கேரியை குறித்து யாரும் பேசாதீர்கள், வில்லியம் கேரியை பயன்படுத்திய ஆண்டவரை மட்டும் பேசுங்கள். அவர் சொல்லியபடி அவருடைய கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம் இவ்விதமாக இருந்தது: வில்லியம் கேரி ஒரு நீசன், வில்லியம் கேரி ஒரு புழு, வில்லியம் கேரி ஒரு எளியவன், இந்த வில்லியம் கேரி ஒன்றுக்கும் உதவாதவன், இவனை குறித்து ஒரு காலம் பேசாதிருங்கள், இவனை ஒரு நீசன். வில்லியம் கேரி இவரை பயன்படுத்தி ஆண்டவரை பேசுங்கள். ஏசாயா தீர்க்கன், போகத் துணிந்தே இயேசுவின் பின்னே, போகத் துணிந்தே இயேசுவின் பின்னே, போகத் துணிந்தே பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கர்த்தர் என் மித்ரு, சாத்தான் என் சத்ரு, கர்த்தர் என் மித்ரு, சாத்தான் என் சத்ரு, கர்த்தர் என் மித்ரு, சாத்தான் என் சத்ரு, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் நேசர், மாம்சம் என் தோசம், இயேசு என் நேசர், மாம்சம் என் தோசம், இயேசு என் நேசர், மாம்சம் என் தோசம், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. அன்பு நிறைந்த கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் வாழ்வு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், எங்களை தேடி வந்த இந்த சுவிசேஷம் எங்களுக்கு வாழ்வு தந்திருக்கின்றது. இந்த வாழ்வை
பிறர் கண்டுகொள்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.